குஷினா ஃபேட் ஆயிட்டதுக்கப்புறம் நருட்டோ வந்து ரொம்பவே சந்தோஷமா, நான் இப்பத்துல இருந்து வெறும் ராமனை மட்டும் சாப்பிடாம வெஜிடபிள்ஸுமே சாப்பிடுவேன். தினைக்குமே குளிப்பேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சில சமயம் நான் ஹாட் ஸ்ப்ரிங் கூட போவேன். அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா தூங்குறதோட நான் அதிகமாவே தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அகாடமில நான் நல்ல மார்க்ஸ்லாம் எடுக்கல. ஆனா அத நினைச்சு நான் எப்பயுமே டிப்ரஸ் ஆனதே கிடையாது. அகாடமில இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் அப்பர் கிளாஸ்மேனுக்குமே நான் ரெஸ்பெக்ட் குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜிராயா மாஸ்டர் வந்து எனக்கு 3 ஷினோபி ப்ராபேஷன சொல்லிக் குடுத்தாரு. அவர் தான் எனக்கு ஒரு ஷினோபி எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிக் குடுத்தாரு. அவர் ஒரு கிரேட் ஷினோபி. என்னோட பேர் நருட்டோ உசுமாகி. நான் ஒரு ஹிடன் லீஃப் நிஞ்சா. என்னோட கனவே நான் ஒரு நாள் ஒக்காகே ஆவணும். எனக்கு முன்னாடி இருக்க எல்லா ஒக்காகே விட நான் ஒரு சிறந்த ஒக்காகேவா இருப்பேன். நான் அப்பாவோட ரொம்பவே கூலஸ்டான ஒரு ஷினோபியா இருப்பேன். உங்களை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபியா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம யமாட்டோ கில்லர் பியை காட்டுறாங்க. அந்த இடத்துல நருட்டோ உக்காஞ்சிக்கிட்டு இருக்கான். சடனா பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட அவனோட கண்ணை திறக்கிறாங்க. யமாட்டோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். யமாட்டோ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நருட்டோ வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் பியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃபிஸ் பம்ப் பண்றாங்க ரெண்டு பேருமே. கில்லர் பி வந்து நருட்டோ உன்னோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். யமாட்டோ வந்து நைன் டெய்லுக்கு என்ன ஆச்சு, நீ நைன் டெய்ல கண்ட்ரோல் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கில்லர் பி வந்து இது உண்மையிலே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே யமாட்டோ வந்து தயவு செய்து நீங்க என்ன பேசுறீங்க சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி பேசுறீங்க, அந்த அளவுக்காச்சும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு யமாட்டோ அந்த இடத்துல ரொம்பவே கடுப்பா பேசுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம காய் சென்சேவை காட்டுறாங்க. காய் சென்சே வந்து நீ என்ன சொல்ற, நருட்டோ வந்து ரொம்பவே ஹார்ஷான ட்ரைனிங்க்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்றான். ஒரு யங் ஷினோபியை தனியா ட்ரைனிங் எடுக்க விட்டுருக்கீங்களே, நானும் அவனை பார்க்கணும், என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ வந்து டென்ஷன் ஆகாதீங்க கேப்டன் யமாட்டோ அப்படின்னு சொல்றான். நான் நைன் டெய்லோட சாக்கராவை சேஃபா எனக்குள்ள ஒரு தனி இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் அதை எல்லா டைம்லயும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த சாக்கரா எல்லாம் சேவ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவன் அந்த சாக்கராவை கொஞ்சம் அப்சர்வ் பண்றான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து குராமாவோட சாக்கரா மோடுக்கு போயிடுறாங்க. இப்படிதான் நான் நைன் டெய்லோட சாக்கராவில இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நருட்டோ நைன் டெய்லோட சாக்கரா மோடுக்கு வந்த உடனே யமாட்டோவோட உட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அந்த சாக்கரா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குங்க. நருட்டோவோட கண்ணு டக்குன்னு ஷார்ப் ஆகி நீ எங்க கிட்ட இருந்து உண்மையிலே மறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றான். யமாட்டோ வந்து இங்க நம்மளை தவிர மற்றவங்களோட சாக்கராவை சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்படியே கில்லர் பி முதுகுல இருக்க சாமையாடக்குள்ள நம்ம கிசாமை வந்து வாய்ப்பே இல்லை, எந்த சாமையாடோ சாக்கராவும் சேம் சாக்கரா தான், இது வரைக்கும் யாருமே அதை சென்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே சொல்றாங்க. அப்ப நருட்டோ வந்து ஒரு கெட்ட சக்தியை எதையோ வச்சு கவர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். டக்குன்னு நருட்டோ வந்து அது உங்க ஸ்வாட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றான். யமாட்டோவும் திரும்பி இந்த ஸ்வாட்ல இருந்தியா அப்படி கேட்கறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா கில்லர் பியோட முதுகுல இருந்து சாமையாடா ஜம்ப் பண்ணி அது உள்ள இருந்து நம்ம கிசாமே வராங்க. உன்னால என்னோட கெட்ட சக்தியை உணர முடியுதா அப்படின்னு சொல்றாங்க கிசாமே. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சென்சிட்டி டைப்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதான் நைன் டெய்ல கண்ட்ரோல் பண்ண பவரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கில்லர் பி வந்து நீ தானே அந்த அக்காச்சிக்கு சேர்ந்த ஷார்க் கை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கே உன்னோட தலையை துண்டாக்கி போட்டோமே அப்படின்னு சொல்றான் கில்லர் பி. அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நடந்த அந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல கில்லர் பி அவரோட பிரதரான ரைக்காகே ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட ஸ்பெஷல் மூவ் ஆன டபுள் லாரியட் அட்டாக்கை யூஸ் பண்ணி கிசாமியோட மண்டையை துண்டகண்டமா ஆக்கியிருப்பாங்க. கில்லர் பி வந்து எப்படி நீ எங்களோட டீம் ஒர்க் அட்டாக்ல இருந்து தப்புச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப கிசாமே வந்து அது ரொம்பவே சுலபமான விஷயம், நான் என்னோட உடம்ப மாத்திட்டேன், நீயும் நானும் அந்த வாட்டர் பபுளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேட்டில காட்டுறாங்க. அப்ப கிசாமே வந்து இது ஃபுல்லாவே இங்கா இருக்கு, இவனை ஆக்டோபஸ்ன்னு கூப்பிடுறது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் சாமையாடாவோட மேல்ஜ் ஆயிருக்கும் போது என் ஸ்கின் மூலியமாவே எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே வந்து வேகமா போய் நம்ம கில்லர் பியை பயங்கரமா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வேகமா அட்டாக் பண்ணவே அந்த இடத்துக்கு ஒரு ஒயிட் ஜெட்ஸு வருது. அந்த ஒயிட் ஜெட்ஸு வந்து நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க கிசாமே வந்து இது அந்த எயிட்டிலுக்கு தேவையான அடிதான் அப்படின்னு சொல்றான். அந்த ஒயிட் ஜெட்ஸு வந்து நம்ம கிசாமேவே தொட்டு கிசாமே மாதிரியே உருமாறுதுங்க.
கிசாமே வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க தலையை வெட்டி போட்டது வெறும் என்னோட குளோன் தான் அப்படின்னு சொல்லி கிசாமே சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப கில்லர்பி வந்து அது குளோனா இருந்தா அதை கொன்ன உடனே அது மறைஞ்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். உன்னோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட எந்த ஒரு விஷயமே நடக்கலையே, நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு யூஸ் பண்ணியிருந்தாலுமே உன்னை என்னால சாக்கராவை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கில்லர்பி கேட்க, கிசாமே வந்து இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குளோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது ஒரு பாராசிட்டிக் குளோன். அதை எங்கிருந்து வேணா ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல 2 ஜின்ச்சிரிக்கு ஒரு வுட் ஸ்டைல் யூசர். நான் இப்ப ரொம்பவே பெரிய பிரச்சனையில இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பட்டனை அமுக்குறான். கில்லர்பி வந்து உனக்கு எப்படி இந்த ரூமோட பட்டன் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கிசாமே பாத்தீங்கன்னா அந்த டோர் ஓபன் ஆன உடனே தப்பிக்க ட்ரை பண்ணுவான். பட் நம்ம நருட்டோ வந்து ஃபிளாஷ் ஸ்பீட்ல டிராவல் ஆகி நம்ம கிசாமேவை தடுத்துருவான். யமாட்டோக்கு அதை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. கில்லர்பி அதை பார்த்து டெலிபோர்டேஷன் ஜுட்சுவா அப்படின்னு பாக்குறான். நீ இப்ப பார்க்கும் போது எல்லோ ஃபிளாஷ் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கில்லர்பி சொல்றாங்க. கிசாமே வந்து ரொம்பவே வேகமா இருக்கான், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில வந்து ரத்தம் வருதுங்க. பட் எப்படியோ அந்த இடத்த விட்டு கிசாமே தப்பிச்சு போயிடுறான். நருட்டோட கால் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கும். யமாட்டோ வந்து அப்ப நருட்டோவை பார்த்து நீ இப்போ இன்னும் அப்ப 4th ஹோகாகே லெவலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கில்லர்பி நீங்க போயிட்டு அவன் பின்னாடி போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்றான் யமாட்டோ. யமாட்டோ வந்து நருட்டோக்கு ஹெல்ப் பண்ண போறான். கில்லர்பி வந்து இது என் கிட்ட விட்டுருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிசாமேவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப காய் வந்து என்ன இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நம்ம ட்ரூ செல்ஃபை பார்க்கலாமா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். மோட்டோய் வந்து ஆமா இது உண்மைதான், நருட்டோ அவனோட ட்ரூ செல்ஃபை இந்த இடத்துல தான் டிஃபீட் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆவோ வந்து அப்ப ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது காய் அப்படின்னு சொல்லிட்டு காயை தூண்டி விடுறாங்க. காய் வந்து காமெடியா பேசாத, நம்ம இப்போ வந்து நருட்டோக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உற்சாகமா சொல்றாருங்க. நான் இங்க வந்ததே நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஆவோ வந்து அப்செட் ஆகாத காய் அப்படின்னு சொல்றாங்க. ஆவோ வந்து உன்னோட ட்ரூ செல்ஃபை பார்க்க உனக்கு பயமா இருக்கா காய் அப்படின்னு சொல்லி கேட்குறான். காய் வந்து டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு காய் வந்து நீ என்ன நான் பயப்படுறேன்னு நினைக்கிறியா, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குதிச்சு அப்போ ஆவோ வந்து நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் காய் அப்படின்னு சொல்கிறான். நம்ம காய் கண்ணை மூடவே அவன் கண்ணு முன்னாடியே அந்த ட்ரூ செல்ஃப் வராங்க. அந்த ட்ரூ செல்ஃப் வந்து நீ எங்கன்னு சொல்லிக்கிறதுனால மட்டும் நீ எங்க இருந்துட முடியாது, உனக்கு நீயே இப்படி சொல்லிக்கிட்டா நீ எங்க ஆயிருவியா வயசானவனே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவன் இது யாரு ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபாலை தாண்டி நம்ம கிசாமே வர அவனை பார்த்து காய் வந்து இது என்னோட ட்ரூ செல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். நம்ம ஆவோ வந்து அது உன்னோட ட்ரூ செல்ஃப் கிடையாது காய் அப்படின்னு சொல்ல மோட்டோய் ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். நம்ம காய் வந்து அது அவனோட ட்ரூ செல்ஃப் நினைச்சு அதை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி எதுக்கு அது என்னோட ட்ரூ செல்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா அதை பாரு, அது உன்ன மாதிரியே கிடையாது, நீ வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்தில் கண்ணை திறந்துட்டதுக்கு அப்புறம் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம காய் வந்து ஓ அப்போ இது வந்து பப்பர் ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கிசாமேவை பார்த்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர்பி வந்து என்னையா பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. காய் வந்து அப்போ இது ஒருவேளை வேற ஃபிஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆபோ வந்து இந்த இடத்துல நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது உண்மையிலே பப்பர் ஃபிஷ்ஷா, அதை சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மோட்டோய் வந்து அந்த இடத்துல கடுப்பாயி நீங்களாம் முட்டா பசங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் கில்லர்பி அந்த இடத்துல சொல்கிறான் இவன் வந்து அக்காட்சுகியோட ஏஜென்ட் ஸ்பை வேலை பார்க்க இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிசாமையை விட்டு சாமையடா வந்து கில்லர்பி கூட போய் ஜாயின் பண்ணிக்குது. அப்போ தான் நம்ம ஆபோவுக்கு புரியுது இவன் வந்து அக்காட்சுகியை சேர்ந்த அந்த ஷார்க் மேன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிசாமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். தண்ணிக்குள்ள போயிட்டு சாமையடாவை பிடிச்சி கில்லர்பி மூலியமா கில்லர்பியோட சாக்கராவை சாமையடாவை வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா மோட்டோய்க்கு அப்பதான் புரியுது பி அவன் வந்து உன் சாக்கராவை அப்சர்வ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பி பக்கத்துல போறாங்க எல்லாருமே. கில்லர்பி வந்து அவனோட சாக்கரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆகி ரொம்பவே டயர்டா ஆகிடுறான். கிசாமே அப்படியே பாதி தண்ணி மேல வராங்க. ஆபோ உடனே காய் எனக்கு பேக்கப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நீடில் ஜூட்ஸு யூஸ் பண்ணி கிசாமேவை அட்டாக் பண்ணி அவனோட இன்டெல் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பட் கிசாமே வந்து நம்ம ஆவோட சாக்கராவை அப்சர்வ் பண்ண ஆவோவும் டயர்டாகி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம காய் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவரோட லீஃப் அரிக்கன் அட்டாக்கை யூஸ் பண்ண கிசாமே வந்து அதை பிளாக் பண்ணிட்டு அவனோட ஷார்க் பாம் ஜூட்ஸு யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான் வேகமாவே. மோட்டோயை வந்து அவன் ஐலாண்டோட பேரியரை தாண்டிட்டானா, இதுக்கப்புறம் நம்மளால அவனை சென்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான்.
காய் உடனே நான் அவனை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 கேட் ஆஃப் ஜாயை ஓபன் பண்றாரு. கில்லர் பி வந்து நான் ஒன்னு அந்த பக்கம் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பெருசாக்குறாருங்க. நம்ம காயம் போய் அந்த கையில நிக்க அவரை தூக்கி போடுறாரு நம்ம கில்லர் பி. அவங்கள தூக்கி போட்ட உடனே நம்ம கில்லர் பி அப்படியே கீழே விழுந்துடுறான். மோட்டை வந்து உனக்கு ஒன்னும் ஆவல பி அப்படின்னு சொல்லி கேட்க ஆபோ வந்து உன்னோட சாக்கரெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டானா பி அப்படின்னு சொல்லிட்டு யமாட்டோன்னு இருக்கட்டும் இந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா யமாட்டோவை காட்டுறாங்க. யமாட்டோ வந்து நருட்டோவோட காலுக்கு கட்டு போயிட்டு இருக்கான். நருட்டோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல யமாட்டோ வந்து நீ அந்த பவரை அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும்போது பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காயை காட்டுறாங்க. காயோட ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது. காய் உடனே அவனோட சுமனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி டாடா ஐஸை வர வச்சு அதை ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு இன்னும் வேகமாக போகிறான். அந்த டாடா ஐஸ் அப்படியே போய் கீழே விழுகுது. அப்படியே கிசாமையை காட்டுறாங்க. கிசாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தப்பிச்சிடும் போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே சுமனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஒரு ஷார்க்கை வர வைக்கிறான். அந்த ஷார்க்கிட்ட அவன் கலெக்ட் பண்ண எல்லா என்ட்ரிலையுமே கொடுக்குறான். சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம காய் வந்துடுறாங்க. அப்போ காய் வந்து நீ கொடுத்த அந்த ஸ்க்ரோலில் தான் எல்லா இன்டெயிலுமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். காய் வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிசாமே வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் அதிக அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 1000 ஹேங்கிரி ஷார்க்கை உருவாக்கி ஒரு ஜூட்ஸு யூஸ் பண்ணுறான். காய் வந்து இந்த 1000 ஷார்க்கை சமாளிக்கிற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவனோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஜூட்ஸுவான அசாகுஜக்கு அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லா ஷார்க்குமே டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கு. அப்படியே காய் வந்து எந்த ஷார்க்குள்ள அந்த ஸ்க்ரோல் இருக்கு இங்கே நிறைய ஷார்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே காய் வந்து தண்ணிக்குள்ளே போக கிசாமே வந்து நான் இப்போ உன்னை ஷார்க் வச்சு துண்டு துண்டா ஆக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். காய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவனோட 7th கேட் ஆஃப் ஷாக்கை ஓப்பன் பண்ண அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செதறிட்டு இருக்குங்க. கிசாமே வந்து எனக்கு இப்போ தான் புரியுது உன்னோட தாய் ஜிட்ஸுவை ஷாக்வேவோட ஃப்ரிக்ஷனால் பண்ணும் போது அது காத்தோட கலந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் பால் அட்டாக்காக வருது. நீ உண்மையிலே ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு ஷினோபி தாய் ஜிட்ஸில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே ரேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ காய் வந்து இது வந்து சாதாரண தாய் ஜிட்ஸு கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரே அடியில் உன்னை மண்ணை கவ வைக்கிறேன் பாடுறா. இதை பார்த்தவங்களே ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கிசாமே வந்து உன்னோட ப்ளூ சாக்கரை வந்து தண்ணியை தள்ளுறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஷார்க் பாம் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காய் வந்து உடனே ஹிருடோரான்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறாரு. கிசாமே வந்து இந்த ஷார்க் பாம் ஜூட்ஸு நார்மலானது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஆப்போனன்ஸோட சாக்கராவை அப்சர்வ் பண்ணால் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ஷார்க் வந்து நம்ம ஹிருடோராவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கிசாமே வந்து ஷார்க் அதை அப்சர்வ் பண்ணுது. ஆனால் ஷார்க் வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹிருடோரா பார்த்தீங்கன்னா நம்ம கிசாமேவை அட்டாக் பண்ண உடனே நம்ம கிசாமே வந்து மரண வழியில பயங்கரமாக துடிக்கிறான். அங்கே இருக்க எல்லா அலையுமே பயங்கரமாக அடிக்குது. அங்கே இருக்க எல்லா ஷார்க்குமே பட்டு பிட்டுன்னு சாவுதுங்க. ரொம்பவே பெரிய பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனே அந்த இடத்துல நடக்குதுங்க. இப்போதான் புரியுது காய் எதனால உன்னை ஒரே அடியில் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.